ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானோனையும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோனையும் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தனியா பவுடர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா பவுடர் எல்லாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதோட நம்ம ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான நமக்கு சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மழை கிளைமேட்லாம் சூடாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா இது செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம மல்லித்தலை தூவி கார்னிஷிங் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.